This video sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணதுமே டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு தான் போகும். BuyMote eShopping ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் என்ன தான் இருக்குன்ட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும். நமக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோ மேக்கர் வீடியோ குரு ஆப்பில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு சைஸை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம், இமேஜுக்கு சைடில் கலர்ஸ் எப்படி ஆட் பண்ணலான்றதை பற்றி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்காக நீங்கள் உங்களோட மொபைலை ரொட்டேட் மோடில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ப்ளே ஸ்டோரில் வீடியோ மேக்கர் வீடியோ குரு ஆப் சர்ச் பண்ணுங்கள். ஆப் டவுன்லோடு கேட்கும். இன்ஸ்டால்னு கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதால் எனக்கு ஓப்பன்னு காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேஜு இது போல் தான் இருக்கும். இமேஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்காக மேலே தெரிகிற ஆரஞ்சு கலர் பாக்ஸில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைலில் வீடியோ, ஃபோட்டோ, ஆளுன்ற ஆப்ஷன் அழுத்துனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். வீடியோஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும். இப்போ இங்கே மெட்டீரியல்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை எதுக்காகன்னா, இப்போ இது போல் கலர்ஸ் இமேஜஸ்லாம் இங்கே இருக்கும். பேக்ரவுண்ட் கலரு இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலாம். ஒரே டைமில் 20 ஃபோட்டோவை நம்மளால் ஆட் பண்ண முடியும். அது முடிஞ்சதும் மறுபடியும் 20 ஃபோட்டோவை ஆட் பண்ண முடியும். நான் இப்போ ஒரே ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். ஒன்றுன்னு வந்துடுச்சு. இங்கே ப்ளஸ் சிம்பிள் அழுத்தினதும் நம்மளுக்கு ஸ்க்ரீனு இது போல் இருக்குது. எனக்கு இந்த ஸ்க்ரீன் சைஸ் பிடிக்கல. அதால் நம்ம வேறு சைஸ் மாற்றணுன்னா இங்கே கீழே பிஜின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணதும் உங்களுக்கு கீழே இது போல் ஆப்ஷன் எல்லா சைஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஒரு சைஸை நீங்கள் செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த ஃபோட்டோ ஒரு சைஸாக சேஞ்ச் ஆகும். யூடியூபுக்கு நீங்கள் வீடியோ ரெடி பண்ணுறதா இருந்தால் 16.9, இல்லை ஷார்ட்ஸுக்காக ரெடி பண்ணுறதா இருந்துச்சுன்னா 9.16க்கு நீங்கள் இந்த சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல் தான் பிஜியை செலக்ட் பண்ணி நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் கீழே உங்களுக்கு ஒரு டிக் மார்க் தெரியும். அந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். கலர் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோவில் சைடில் கொஞ்சம் இடம் தெரியுது. அதை நம்மளால் கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இப்படி ஃபுல்லாகவே நமக்கு தேவையான கலர் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் அந்த டிக் மார்க்கை நம்ம டிக் பண்ணி விட்டோன்னா அந்த கலரை அப்படியே நமக்கு சேவ் ஆகிடும். சைடில் கலர் எதுவும் உங்களுக்கு வேணான்னா பிஜின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் இங்கே ஷோ ஆகும். இந்த லைனை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரியும். ரொம்ப ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒரு பிளர் ஆகிடும். இது சென்டரில் இந்த கோடை வச்சுட்டு உங்களுக்கு கீழே எந்த இமேஜ் பிடிக்குதோ அதை நீங்கள் டச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அங்கே சைடில் தெரிகிற மாதிரி இருக்கும். வேணான்னாலும் நம்ம விட்டுட்டு அந்த டிக்கை கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இன்றைக்கி வீடியோவில் வீடியோ மேக்கர் வீடியோ குரு ஆப்பில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி இமேஜுக்கு நமக்கு பிடிச்ச சைஸில் எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், இமேஜோட பேக்ரவுண்டில் சைடில் தெரிகிற இடத்த எப்படி கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது, அங்கேயே பேக்ரவுண்டு வேறு மாதிரி மாற்றுறதுன்றதை பற்றி எல்லாம் பார்த்தோம். இன்னும் நிறைய ஆப்ஷன்லாம் வீடியோ மேக்கர் வீடியோ குரு ஆப்பில் இருக்குது. அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.